மக்களுக்கு நியாயமான அச்சங்கள் இருக்கும். ஒன்று, முதலாவது நிலங்களை கையகப்படுத்தல் என்பது. காற்றாலையின் பெயரால் ஒவ்வொரு காற்றாலைக்கும் 10 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொல்லி அப்படி 30-40 ஏக்கர் என்று காற்றாலைகளை போட வலிக்கிட்டால் அவ்வளவு பாரிய நிலத்தை கையகப்படுத்துவார்கள். இலங்கையில் நிலத்தை கையகப்படுத்தல் என்கின்றது ஒரு அரசியல் பரிமாணம் கொண்டது. எனவே மக்கள் பயப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் உலகத்தில் மாற்று தெரிவுகள் நிரம்ப உண்டு. காற்றாலையை போடுவதற்காக நீங்கள் காற்றாலை நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி நீங்கள் உங்களுக்கு உரிமையை கொண்டாட வேண்டும் என்ற தேவை எதுவுமே இல்லை. காற்றாலை பூட்ட பொருத்தமான இடங்களை தனியார் நிலங்களாக இருக்கும் போது அல்லது பொதுமக்களுக்கு சொந்தமான பொது சொத்துக்களாக இருக்கும் போது அந்த சமூகத்துடனோ அல்லது அந்த தனியான காணி உரிமையாளரோடோ ஒரு குத்தகை ஒப்பந்தத்திற்கு அந்த காற்றாலை நிறுவுகின்ற கம்பெனி அந்த நிறுவனம் குத்தகை ஒப்பந்தத்திற்கு போவதன் மூலம் நிலத்தின் உரிமை தொடர்ச்சியாக அந்த தனிநபருக்கும் அந்த சமூகத்துக்கு சொந்தமாக இருக்கும். அவர்களுக்கு இந்த காற்றாலையினால் உற்பத்தி நடைபெறும் போது அந்த காற்றாலையின் பேரால் அவர்களுக்கு குத்தகை வருமானம் கூட அங்கு கிடைக்கும். இது அமெரிக்கா உட்பட அயர்லாந்து துவக்கம் பல தேசங்களில் இந்த விடயங்கள் மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் இங்கே இலங்கையில் உள்ள ஒரு கூடாத விடயம் என்னன்னு சொன்னால் என்ன தேவை என்றாலும் உடன் இந்த லேண்டை அக்யூன்றது காணியை சுவீகரித்தல் என்று சொல்லிட்டு காணியை கட்டுப்பாட்டுக்கு எடுத்தார். நான் நேற்று மன்னார் கச்சேரியில் நடந்ததாக பார்த்த ஒரு செய்தியை கூட உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லலாம். மன்னார் பேசாலை மன்னார் கடற்கரையில் இருந்து கிராமத்து கடற்கரையில் இருந்து மன்னார் தீடை அந்த ராமரன் பாலமும் அந்த திட்டு வரையுமான இடத்துக்கு ஒரு சுற்றுலா பயணிகள் சேவை ஒன்று போட வேண்டும் என்று நேற்று அரசாங்க அதிபர் தலைமையில் ஒரு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றுலா படகு சேவையை போடுவதற்காக மன்னார் பிரதேச சபை தான் அதை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நினைக்கின்றேன் கரையோர பாதுகாப்பு திணைக்களமோ அல்லது சீவராசிகள் திணைக்களம் அந்த திணைக்களம் அரசாங்க திணைக்களம் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் இந்த கரையோரங்கள் எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களுடைய சொத்து எங்களுடைய உரிமை. எனவே நாங்கள்லாம் இந்த படகுகளை ஓடுவோம், நாங்கள் தான் சேவையை நடத்துவோம், உங்களுக்கு அதுக்கு வருமானம் வேண்டும் என்று இந்த அரசாங்க திணைக்களங்கள் அரசாங்க திணைக்களங்கள் இந்த நினைக்கின்றார்கள் இந்த நிலம் எல்லாம் தங்களுக்கு தந்தால் தங்கள் சொந்தக்காரர்கள் சொல்லி